தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத திராவிட மாடல் ஆட்சியிலே மேலும் ஒரு உலக விருதினை வென்றிருக்கிறது நம்முடைய ஆட்சி. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வு எழுதியவர்கள், எழுத வந்திருந்தவர்கள், தேர்வை எதிர்த்து போராட்டம் செய்தவர்கள் என்று அனைவருக்குமாக சேர்த்து சென்னையில் மட்டும் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணமான டெக்னிக்கல் எரர் செய்தவர் தண்டனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களை பார்க்கலாம். எங்க தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கேட்கிற தொகுதியையும் கொடுத்து ஆட்சியில பங்கையும் கொடுப்பாரு, எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு ஒரு முக்கிய தலைவர் சொல்றாரு. எங்களுக்கும் காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனை, நாங்கெல்லாம் அந்நுண்ணியமா தான் இருக்கோம், எங்களுக்குள்ள சண்டை வந்துரும்னு அவரு சேலத்துக்காரர் நினைக்கிறாரா அப்படின்னு ஒரு முக்கிய அமைச்சர் சொல்லியிருக்காரு. என்ன ரெண்டு பேரும் சொல்றாங்க பாப்போம். தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு 394 காவலர்கள் பணியிட நீக்கம், அதாவது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. எதனால? அப்பா உடனே பண்ணலப்பா, ஏதேதோ காரணங்களுக்காக பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்களாம் பாத்தீங்கன்னா சம்பளம் வாங்குறாங்க, இதனால தமிழக அரசுக்கு கூடுதல் நிதிச்சுமை ஏற்படுது. அவங்கள திரும்ப கூட்டுட்டா என்ன? அப்ப அவங்க செஞ்ச வேலை அதுக்கு ஒரு செக் வச்சிருக்குது. இருந்தாலும் இது ஒரு நல்ல நகர்வா அல்லது விமர்சனமா பார்க்கலாம். தமிழ்நாட்டுல 102 பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்துச்சு, இப்ப எத்தனை இருக்கு தெரியுமா? அந்த நிறுவனங்கள்ல என்ன நிலைமையில இருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டின் லாபகரமான நிறுவனங்கள் எது தெரியுமா அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலை இட்டிருக்கிறார் பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி. என்ன தாக்கியிருக்காருன்னு முழு டீட்டெயிலையும் பார்க்க போறோம். சென்னையில் உள்ள சேப்பாக்கம் மைதானத்திற்குள் விசில் எடுத்து செல்ல தடை. இது ஐசிசில பிசிசில சொல்லலையே, நாங்க சொல்றோம், நீங்க எடுத்துட்டு வரக்கூடாது. கூட பாத்தீங்கன்னா பனையூர் தொகுதியில் நிற்கிறார் எங்களுடைய. பனையூர் தொகுதியா? எப்பா அது தொகுதியா இல்லையா? சரி விடுங்க, 234ல ஏதாவது ஒரு சிராய் போச்சு என்று விமர்சனத்திற்குள்ளாக இருக்கிற தாவேகா தொண்டர்களுடைய மற்றும் தமிழக அரசினுடைய முடிவு விவரங்களை பார்க்கலாம். எங்களுக்கு 5 தொகுதியை முடிவு பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்னு மனிதநேய மக்கள் கட்சியுடைய ஜவஹர்லால் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய கோரிக்கையும் சிறுபான்மையினருக்காக வச்சிருக்கிறார். அது திமுகவுக்கு மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளுக்கும் சேர்த்து என்ன வச்சிருக்கிறாரு பார்க்க போறோம். இதை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். இது நேற்று சென்னை மாநகரமே அல்லோல கல்லோலப்பட்டது. ஆமா, அதாவது 7 சென்டர்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A கிட்டத்தட்ட ஒரு 900 நபர்கள் அளவிற்கான, தோராயமா சொல்றேன், ஆனா 300 நபர்களுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அங்க சிறப்பா பண்ணிருக்காங்க. மீதி 600 நபர்கள் அங்க வெளியில வாட்ச்மேன்ட்ட போராடிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரே குழப்பம், என்னப்பா இது தேர்வு எழுத வந்தவங்க தானே வருவாங்க, இவங்க பாட்டுக்கு என்னென்னமோ ஏதோ தனியார் நிறுவனத்துல ஓப்பன் இன்டர்வியூ வச்ச மாதிரி எல்லாரும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு குழப்பம். அவரு உள்ள இருக்கிற ஆபீசர் கடிக்க, அவரு பார்த்தா எல்லாம் படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு பார்க்க இல்லைங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, சரி வந்தவங்களுக்கு எல்லாம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்து அவங்க எழுத, இங்க இருக்கிற ஆபீசர் மறுபடியும் அங்க வெளியில நிறைய பேர் நிக்கிறாங்கன்னு அப்புறம் பார்த்தா இவங்களாம் நந்தனம் போகணுமே, இங்க இருந்து நின்று இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட வந்து சொல்ல, மணி 9 நடந்து போய், இது ஃப்ளைட்லேயே போனால் கூட 15 நிமிஷம் ஆகி போயிடும். நான் எப்போ போய் அங்கே போய் நான் எழுதுறது? ரெண்டாவது நான் அந்த எம்ஓ வைஷ்ணவாவுக்கும் நந்தனத்துக்கும் ஃப்ளைட் இல்லை அப்படிங்கிறது இருந்தாலும் வேகமாக போனாலுமே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, பல பேர் பல விதங்களில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல என்னன்னா அவங்கள எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஆட்சியிலாத அரசு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கும் குரூப் 2Aக்கும் கஷ்டப்பட்டு படித்து கொண்டு பல ஊர்கள்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு சாதாரண இடத்தை கூட ஒதுக்கீடு செய்ய முடியலையா தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இதுக்கிடையில நீட் எக்ஸாமுக்கு நீங்க அதை சொன்னீங்க, அதை பண்ணீங்க, இருக்கிறதுக்கு இடம் கூட உங்களுக்கு அலோகேட் பண்ண முடியலையா அப்படிங்கிற பெரிய விமர்சனம் இந்த அரசு மேல எழுந்திருக்கிறது. எடப்பாடி கே பழனிசாமி ஒரு தேர்வை கூட சரியா நடத்த தெரியாம திராணி இல்லாத அரசுன்னு சொல்லி குற்றச்சாட்டை முன் வச்சு எக்ஸ் வலைதளத்துல பதிவு போடுறாரு. அதுக்கு திமுக இருந்து என்ன வருது அப்படின்னா, நீங்க எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இருந்து எடுத்ததும், ரெண்டாவது வேற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இந்த எக்ஸாம் எழுதி இன்னைக்கு அரசு அதிகாரிகளா உட்கார்ந்துருக்கிறதுக்கான அடிமை அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள சொல்றாங்க. இதெல்லாம் என்ன வேணும்னாலும் நீங்க சொல்லிக்கலாங்க, ஆனா உங்க கூட இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் உங்களை என்ன விமர்சனம் செஞ்சிருக்காங்க தெரியுமா? ஒரு எக்ஸாம் கூட இந்த அரசால நடத்த முடியல அப்படின்னு ரொம்ப ரொம்ப அசிங்கமா இந்த அரசை. எவ்வளவு நபர்கள் அவர்களுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டதா? ஞாயிற்றுக்கிழமை கால எக்ஸாம்னா சனிக்கிழமை மாலை நீங்க அதை பார்த்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஷார்ட் அவுட் ஆயிருக்கும். ஈவன் தோ அதற்கு அப்புறமாக ஒரு ராணுவ
இன்னும் சொல்ல போனால் ஒரு போர்க்கால அடிப்படையில் அந்த விடுபட்ட நபர்களுக்கு சென்டர் மாற்றப்பட்டிருக்கிறா, இல்ல அவங்களுக்கான கூடுதல், ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவு தான், கூடுதலா டக்குன்னு நீங்க ஏற்பாடு பண்றதுக்கான வாய்ப்புகள் நேரம் உங்களுக்கு இருந்திருக்கும். கடைசி வரைக்கும் எக்ஸாம் எழுத போற 9 இதுல என்ன கொடுமை அப்படின்னா, பல பேர் வெளியில போராடிட்டு இருக்காங்க, ரோட்ல வந்து போராடிட்டு இருக்காங்க. அவன் போன் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஒரு கூட்டம் அப்படின்றது அதிகமாயிட்டே போகுது, உள்ளுக்குள்ள எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு பதட்டம், எழுதுறவங்களுக்கும். அவங்களுக்கு விஷயம் தெரியாதுங்க, அவங்களுக்கு விஷயமே தெரியாது. சில பேர் எழுதிட்டு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறப்ப அவங்க சொல்றாங்களாமா இல்ல எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. பல பேர் என்னன்னா, நாங்க தனி அறையில கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டா நாங்க இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறோம். நாங்க அதைத்தான் கோபாலகிருஷ்ணன் சொல்லியிருந்தாப்ல. இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணி கடைசியில் எங்களுக்கு இல்லை அப்படின்னா எங்களுக்கு இன்னும் காலம் அதிகமாகுது. குடும்பத்துல எங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷர்ன்றது தெரியுங்களா? எங்களுக்கு வந்து வாழ்வின் லட்சியமாக முழு அர்ப்பணிப்போடு இதுக்கு ப்ரிப்பேர் ஆகும்னு சொல்லி முழுக்க ஒரு என்ன சொல்றதுனே தெரியல, அந்த அளவுக்கு பண்றாங்க. ஒரு சின்ன தவறுன்னு மிகப்பெரிய கவனக்குறைவு, இதனால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் மற்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எழுதியிருக்காங்க. நல்ல வேலை அதுவாது நடந்தது, ஒட்டுமொத்தமா தமிழகம் முழுக்கன்ற மாதிரி வராம சென்னை மட்டும்ன்றது வந்திருக்கு. ஆமா, சென்னை மட்டும் சொன்னாலும் நீங்க எல்லா இடங்கள்லயும் பண்ணுவீங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, எப்பவுமே இந்த காவல்துறை பிரச்சனைன்னு வச்சுக்கங்களேன், அங்க இருக்கக்கூடிய எஸ்ஐ கான்ஸ்டபிள் இவங்களெல்லாம் பலிகடை ஆக்குவாங்க. ஆனா இங்க டிஎன்பிஎஸ்சியுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரியே போயா காத்திருப்போர் பட்டியல்ல இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க எவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்குன்னு முதலமைச்சர் கவனத்துல கொள்ளணும். டெக்னிக்கல் எரர் இருக்கும், ஐஏஎஸ் ஆபீசருக்கு என்ன சம்பந்தம் இல்ல. ஐஏஎஸ் ஆபீசரே இங்க செயல்படாமல் இருக்கிறார், செயல்பட விடல அப்படிங்கிறது மிகப்பெரிய பெருசா. எலெக்ஷன் வருது, யாராவது ஒருத்தர் பொறுப்பு ஏத்துக்கணும்ல, போடுப்பா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்கன்ற சந்தேகம் வருது. இதை தாண்டி அன்புமணி ராமதாஸ் அதாவது இந்த கிட்டத்தட்ட 1400 ரூபா ஆட்டோ சார்ஜ் செலவு பண்ணி வந்துட்டு மறுபடியும் போயிருக்கார். குறைந்தபட்சம் இந்த பயண செலவுகளுக்கான அந்த மணியாவது அவங்களுக்கு திருப்பி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்யுமான்ற ஒரு வேலிடான கொஸ்டின் வச்சு, அரசு பணியை தான் கொடுக்கல, அட்லீஸ்ட் அரசு தேர்வையாவது ஒழுங்கா நடத்த முடியல அப்படிங்கிறது ஒரு பெரிய அவமானம் தான். இன்னொன்னு, இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கிறாம். அதாவது அரசு தேர்வை ஒழுங்கா நடத்தி அவங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவங்கெல்லாம் அரசு வேலைக்கு கொடுத்துட்டா அப்ப இங்க அரசு ஊழியர் நிறைய பேர் வந்துருவாங்க, நாங்க எங்க இருந்து சம்பளம் கொடுக்கறது, இப்படி அப்பப்ப எக்ஸாம் வச்சு கேன்சல் பண்ணி விளம்பரத்துல சொல்றாங்களா, நாங்க 13 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோம், 56 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோம், வேலை வாய்ப்பு எக்ஸாம் நடத்துறோம் கேன்சல் பண்ணிட்டோம், வேலை வாய்ப்பு எக்ஸாம் நடத்துறோம் கேன்சல் பண்ணிட்டோம்னு. தமிழ்நாடு தலைகுனியாது, தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும், உங்களோடு சேர்ந்து ஒன்றாக வளர்வோம், இதெல்லாம் சொல்றீங்க. ஆனா ஒவ்வொரு விஷயமும் அதற்கு எதிராகவே இருக்குது ஐயா. எப்படியா பொழைக்கிறது? ஒரே ஒரு முறையாவது நீங்க தேர்வு வைக்கும் போது ஜேஇஇ பிளஸ் இதெல்லாம் நடக்குது இல்ல, அவங்க எப்படி நடத்துறாங்க அப்படின்னு பார்த்து கொண்டு டிஎன்பிஎஸ்சி தங்களுடைய தேர்வு எழுதினா உண்மையாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அப்பாவியா இருக்கக்கூடிய, அதுக்காக தொடர்ந்து பயிற்சி பெற்று இருக்கக்கூடிய அந்த இளம் தலைமுறையினர், மத்திய பிரதேசத்திலே, குஜராத் மாநிலத்திலே, பீகார் மாநிலத்தில் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கதை விடுவாங்க. நம்ம இன்னைக்கு டிபேட் தலைப்பு இதான் இருக்கும்னு நினைக்கிறேன். காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் டெல்லியில பயங்கர நட்புன்னு நினைக்கிறேன். ராகுல் காந்தியை போட்டு வச்சு செஞ்சா கூட திமுக என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க, அப்படியே கேண்டீனுக்கு டீ சாப்பிட வந்துடுறாங்க. அங்க பாவம் ஜோதிமணி அவர்களும் சுதா அவர்களும் மட்டும்தான் ராகுல் காந்திக்காக குரல் கொடுக்க வேண்டியது இருக்கிறது, மாணிக்கம் தாக்கூர் மட்டும்தான் குரல் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. இன்னும் அதிகபட்சமாக போனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சு வெங்கடேசன் அவர்களும் குரல் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆட்சியில பங்கும்பீங்க, இரட்டை இலக்கங்கள்ல இடாம்பீங்க, எங்கனாலதான் நீங்க ஆட்சியில் இருக்கிறாம்பீங்க. ஆனா உங்களுக்கு பார்லிமெண்ட்ல வந்து நாங்க வந்து சொம்பு அண்டா என்ன பேச்சு இது? இந்த சண்டை மோதல்லாம் இருக்கும்போது இங்க நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை, எங்க தலைவர் என்ன சொன்னீங்க, எங்க தலைவர் நானும் ராகுல் காந்தி நினைச்சிட்டேன், அவரு ஸ்டாலின் அவர்களை சொன்னார்கள். தன் சதை ஆடவல்லவா. அதுல என்னன்னா, கேட்கிற தொகுதிகளையும் இவங்க எவ்வளவு தொகுதி கேட்டாங்கன்னு தெரியல, கேட்கிற தொகுதிகளையும் இடங்களையும் எந்த இடம் அப்படிங்கிறதையும் ஆட்சியில் பகிர்வு, நல்ல வேலை என்ன அமைச்சரவையில என்ன இலாக்கா அப்படிங்கறதுக்கு தான் சொல்லல துணை முதல்வர். சோ இதெல்லாம் தரக்கூடியவர் எங்கள் தலைவர் அப்படின்னு துணை முதலமைச்சர் நினைச்சோன்னா நேயர்களுக்கு வந்துரும், ஓ அப்போ அன்பும் இது உதயநிதி ஸ்டாலின், ஏங்க ஒரு துணை முதலமைச்சர் தான் இருக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? வச்சுக்கோங்க, 2-3 வச்சுக்கலாங்க, ஆந்திராவில் இருக்குதுங்க. அன்பின் பேர்ல இவ்வளவு வேணாலும் வச்சு. ஐயா நான் துணை முதலமைச்சரை சொல்றேன்யா. இங்க என்ன இன்னொரு மேட்டர்னா, ரகுபதி மூத்த அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர், எந்த பிரச்சனையும் இல்லப்பா,
மத்தியான சாப்பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு தான் போறேன், ஆமா. நைட் டிஃபனுக்கு எங்க வீட்டுக்கு வர்றாங்க, காலையில வரல 2 பேரும் ஒண்ணாதான் எந்திரிக்கும். எங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேலத்துக்காரர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி பகல் கனவு கண்டு கொண்டு இருக்கிறாரா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆனா டெல்லி நியூஸ கொஞ்சம் பாருங்க. அப்படி ராகுல் காந்தியை போட்டு புரட்டி புரட்டி கமாண்ட் கொடுத்தாலும் ஒரு திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் அவருக்கு எதிராக குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க முதல்ல நேஷனல் நியூஸ் பார்க்கணும், லோக்சபா டிவியை பார்க்கணும், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஏன் இந்தி எதிர்ப்புல இவ்வளவு உறுதியா இருக்கும்னு தெரியுதா? தேசிய செய்திகளை நீ புரிந்து கொண்டா என்றால் வாக்கு என்ன வாக்கு என்று எனக்கு தெரியாதா? ஸோ ஒரு கைண்ட் ரெக்கமெண்டேஷன் ரகுபதி அவர்களுக்கும் செல்வ பிறந்தே அவர்களுக்கும், உண்மையை சொல்லுங்க, இப்பமாவது என்ன நடக்குதுன்னு. கடைசி வரைக்கும் உண்மையை சொல்ல மாட்டீங்க. இதுக்கடல கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்திருக்கிறார், அது என்ன விஷயம்னு சொல்லல. இன்னும் ரகுபதி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்துல நாங்க என்ன பண்ணுவோம்னா பேச்சுவார்த்தை குழுவை அமைப்போம். ஏன்னா காங்கிரஸ் ஒரு பேச்சுவார்த்தை குழு அமைச்சு போனாங்க, நாங்களாம் இன்னும் குழு அமைக்கல போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. இன்னும் ஏன் அமைக்கலைங்கிறது, அதெல்லாம் அமைப்பாங்க, கொஞ்சம் சுருக்கமா அமைப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. என்ன நிலைமைன்னு சொல்ல, பேச்சோட போயிருமா, விசில் பக்கம் போயிருவாங்களா அப்படிங்கிற நம்ம ரெண்டாவது பார்ப்போம். 349 காவல்துறையை சார்ந்த காவல் பணியிடங்களில் இருந்த பல்வேறு பொறுப்புகளில் இருந்த காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. என்னப்பா அப்படி என்னப்பா? ஐயா இன்னைக்கு இல்லையா, கடந்த 4-5 ஆண்டுகளாக செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா டிஜிபி அலுவலகம், தலைமை அலுவலகம் வந்து என்ன அப்படின்னா ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 202 பேர் அப்படின்னு சொல்லி ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. இவங்க எல்லாம் திரும்பவும் பணிக்கு அழைத்துக் கொள்வது அப்படின்ற மாதிரியும் ஒரு செக் பாயிண்ட்டும் வைக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு மிக முக்கியமான வழக்குகளில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இன்னும் சொல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி சிலதெல்லாம் போட்டு இவங்க எடுத்துக்கிறாங்க. இதுக்கு காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழக அரசனுடைய நிதி நிலையை கருத்தில் கொண்டு இப்ப இவங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உடனேயே அந்த படினோட, அதாவது இடைநீக்கம் செய்யப்பட்டாலுமே அவங்களுக்கான ஒரு குறைந்த ஊதியம் அப்படிங்கிறது போகுது. இது வந்து பணிச்சு செய்யறதுக்கான ஆட்கள் பற்றாக்குறை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் கூடுதல் பணச்சுமையாகவும் நிதி சுமையாகவும் தமிழக அரசு இருக்குன்ற காரணத்தை சொல்றாங்க. ஐயா அப்ப அவங்க மேல கொடுக்கப்பட்ட பிராதுங்கய்யா அது இதெல்லாம் என்ன, இது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நீக்கப்பட்டு மீண்டும் திமுகவில் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை, அப்பா என்னப்பா தமிழக காவல்துறை என்றது திமுக அப்படின்னா நீங்க கேட்க கூடாது. அதாவது என்னன்னா, இது உள்ளபடியே காவலர்களுக்கான ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்பட்டாலும் அவர்கள் மேல் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு எல்லாரையும் அல்ல, அந்த 300 சில்லறையில 202 பேர் தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த லஞ்சம் பெற்றது, இது போக இந்த பாலியல் வழக்குகள், அவங்க சொல்லல, அவங்க என்னன்னா கிரிமினல் குற்றங்கள் என்றாங்க. இன்னும் இந்த மாதிரியான விஷயங்கள் இதுல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த இதுன்றது பொருந்தாது. செலக்டிவா என்ன கேஸ்ல அவங்க வாங்கியிருக்காங்க, ரெண்டாவது அவங்க நிரூபிக்கிறதுக்கான காரணங்கள் அப்படிங்கறதும் பார்த்து லஞ்ச ஒழிப்புத்துறையோட இவங்க பேசி, ஆமா, அதாவது இன்டர்னலா ஒழுங்கு நடவடிக்கைக்குள்ள இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் என்ன பண்றாங்க சேர்த்துக்கிறது மாதிரி. என்ன அப்படின்னா எந்த விதமான தவறு நடக்க வேண்டாம், ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது, ரெண்டாவது நீங்க தான் வேலை கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு விசுவாசம் திமுகவுக்கு அந்த குறிப்பிட்ட காவல் அலுவலர் அவர் வந்து உயர் பொறுப்பில் இருப்பாராயின் அது இருக்கும். இதையெல்லாம் திமுக தனக்கான சாதகமான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிறதான்ற சந்தேகம் தான் இருக்கு. தப்பு சொல்லல யாரோ, இருந்தாலும் இதுக்குள்ள எதுவும் உள்குத்து இல்லாம இருந்து உள்ளபடியே நல்ல காவலர்களுக்கு பாதிக்கப்படாமல் வேலை கிடைச்சா நம்ம என்ன சொல்ல போறோம். தமிழ்நாட்டில் 102 பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு யூபிஎஸ்சிக்கெல்லாம் தெரியும். அதை தாண்டி நம்ம அன்புமணி தான் அந்த டீட்டெயிலாம் அடிக்கடி வெளியிடுவார். அந்த 102ல இப்போ 100 தான் இருக்கு. 100 பொதுத்துறை நிறுவனம் இருக்கா அப்படின்னு நான் பார்க்கும்போது அது என்னமோ மொத்தமா காலி பண்ணிட்டாங்க. திண்டுக்கல்லே பெரிய பூட்டு எனக்கு. அந்த 100ல நானும் பெரிய பெரிய கம்பெனி, பெல் கம்பெனி எல்லாம் இருக்கணும், அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி, நான் வேற அப்படி நினைச்சிட்டேன். அதுல எதுன்னு பார்த்தா டாஸ்மார்க்கும் ஒரு பொதுத்துறை நிறுவனம். இதோ யாருக்குமே தெரியாதே. சிப்காட் ஒரு பொதுத்துறை நிறுவனமா? இந்த சிப்காட்டுக்கு வேலையே என்ன தெரியுமா, சாதா விவசாயிகள்ட்ட இருந்து புடுங்கி அதை ஹை ரேட்ல வித்து அதுல லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம். இந்த 2 நிறுவனம் தான் தமிழ்நாட்டிலேயே நிறைய வருமானம் கொடுக்குறாங்களாம். ஆமா, அதனால வர வருமானம் கிட்டத்தட்ட மத்ததுல எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு மேல நஷ்டத்துல இயங்குகிறது. அந்த நஷ்டம் லாபத்தில் இயங்குகிற நிறுவனங்களை விடவும் கிட்டத்தட்ட ஒரு 8 மடங்கு அதிகமா இருக்கு. ஆமா, லாபத்துல இயங்குற நிறுவனங்கள்லாம் 2000 கோடி தான் லாபம் கொடுக்குது. ஆனா ஒட்டுமொத்தமா நஷ்டம் எவ்வளவு வருதுன்னா 16,000 கோடி ரூபாய் வருது. நாங்க அப்படி வச்சிருக்கங்க. சமீபத்துல மின்சாரத்துறையில எத்தனை மடங்கு கட்டணம் உயர்த்தப்பட்டது? மின்சாரத்துறை டான்ஜெட்கோ என்ன லாபத்துல வந்துருச்சா?
எந்த அளவுக்கு நாங்க அந்த பர்ச்சேசிங் ஆர்டர்ல சில பல ஜீரோக்களை சேர்த்து போட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒரு பெருந்தன்மையோட நாங்க நடந்துக்கிட்டோம். அறப்போர் இயக்கம் அதுக்கு போராடிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியலையே. நாங்க அந்த அளவுக்கு திறமையான ஒரு நிர்வாகத்தை கொடுத்துருக்கோம்ல. அதிமுக இருக்கும்போது அவருக்கு என்ன நாங்க பட்டம் கொடுத்தோம், இப்ப எங்கள்கிட்ட வந்தா மனித புனிதர் ஆகவில்லையா? இதெல்லாம் சொல்லிட்டு அவரு இந்த டீட்டெயில்ல இன்னொரு சொல்றாரு, 45,000 கோடி ஒவ்வொரு வருஷமும் மின் கட்டணம் அதிகமாக மக்களிடமிருந்து வாங்கப்படுகிறது. இந்த 4 வருஷத்துல கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி கிட்ட நீங்க அப்ராக்சிமேட்டா வாங்கியிருப்பீங்க. ஆனாலும் மின்துறையினுடைய அந்த நஷ்டம் ஈடு செய்யப்படவில்லை. இன்னொரு தகவல் சொல்றாரு, இந்த கூடுதலாக வாங்கப்பட்ட மின் கட்டணம் அந்த காசை தனியா பிரிக்கிறாரு. ஒருவேளை அந்த பணத்தை நீங்க பழைய மின் கட்டணமே வசூலிச்சிருந்தீங்கன்னா இழப்பீடு அப்படிங்கிறது இன்னமும் லாஸ்ங்கிறது எங்கேயோ போயிருக்கும் அப்படின்றது அது வேலிடான பாயிண்டா இருக்கு. ஆமா, அப்ப என்னதான் நீங்க செய்யறீங்க? வாங்குறதாலும் செகண்ட் அக்கவுண்ட்லயே போனா எப்படி அரசாங்கத்தை நடத்துறது அப்படின்னு தெரியல. பட் பேசாம எழிலகத்தை போர்டை எடுத்துட்டு அண்ணா அறிவாலயம் போட்டுருவோம், அண்ணா அறிவாலயத்தை எடுத்துட்டு எழிலகம்னு போட்டுருவோம். சிறப்பு. காய்த்த மரம் தான் கல்லடிப்படும், ஜெயிக்கின்ற கட்சி தான் விமர்சனங்களுக்கு உள்ளாகும். ஐயா தாவேக்காரங்களா கொஞ்சம் நோட் பண்ணிக்கப்பா. விசில் எடுத்து செல்ல தடை எங்க? சேப்பாக்க பைதாடத்துல. என்னப்பா பிசிசியோ ஐசிசி ரூல்லையோ இந்த மாதிரிலாம் கிடையாது, நீங்க என்ன போறீங்க? நாங்க போடுவோம். நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, திராவிட மாடல் அரசு, திமுக அரசு, ஈவேரா அரசு, அண்ணா அரசு, கருணாநிதி அரசு சொல்ல முடியாது. நல்ல வேலை. அதுக்கு திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிட்டோம். நாங்க போட்டிருக்கோம். சோ பாத்தீங்கன்னா தண்ணி பாட்டில் கொண்டு போக கூடாது, லேப்டாப் கொண்டு போக கூடாது. அப்புறம் என்ன கொண்டு போக சரக்கு பாட்டில் கொண்டு போ. அங்க போய் நீ அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி விரல வச்சு விசில் அடிக்க தானே போறாங்க, அது சவுண்ட் கேட்காது. இது பல கிலோமீட்டர் போகும்ல, நீ வேற ஏதாவது வாங்கி வச்சுட்டு ஊதுவ. சரி எப்படி அப்போ கொண்டு விசில் ஜாயின் பண்ணி 10 விசில் வச்சு ஊதுனீங்கன்னா 234 தொகுதியில விஜய் தான் சொல்லிட்டு நேரா கோட்டை வரைக்கும் சவுண்ட் கேட்டு அங்க அவன் பேட்ஸ்மேன் டேய் எவன்டா கம்முனு இருக்கடா சும்மா இருக்கடா, இது என்ன செங்கோட்டையன் மாதிரி எதிர்த்து பேச முடியுமா? நல்ல டிக்கெட்டை தாவேகாவினருக்கு விக்காதீர்கள், தாவேகா கட்சி முடியாது. அவன் தாவேகாரன் தெரியாதே, துண்டு போட்டா போவான், அவன் அணிலாக செல்வான், ஆகாசத்தையும் செய்வான். என்ன ராம் என்ன தெரியுமா, அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயிட்டு டீஷர்ட்ல தாவேக்கான்னு போ, நீங்க விசில் தாண்டா கொண்டு வர முடியாது, நாங்க டீஷர்ட்லயே போயிட்டு விளையாட்டு காட்டுவாங்க என்னன்றது தெரியல. அந்த மாதிரி இருந்தப்போ சோ கூடுதலாக ஒரு விதிமுறையை போட்டிருக்கிறார்கள். சீப்ப மறைச்சு வச்சா கல்யாணத்தை நிறுத்த முடியுமா அப்படி சொல்லி நாஞ்சில் சம்பத் அவருடைய அந்த டோன்ல அவரு ரைமிங்கா ஒரு டைமிங் பஞ்ச் கொடுத்திருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா பனையூர் தொகுதிகள் போட்டியிடுகின்ற அப்படின்ற மாதிரி இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு. எல்லாரும் பத்திரிகையாளர்கள் எப்படா பனையூர் எப்படா தொகுதியாச்சு பெருந்தன்மை அந்த இடத்துல சீமானம் தெரியலைங்க அவனுக்கு விடுங்க, 2ஆம் வாய்ப்பாடு படிச்சிருக்காப்ல, அதுல பாருங்க அதுல வரல, பனையூருங்கிறது வரல அப்படின்னு இருக்காப்ல. அது உண்மையிலேயே எந்த அளவுக்கு வச்சு செஞ்சாலும் இந்த விசில் அடிக்கிறத பத்தி பேசியிருந்தோம்ல, பேட்டி கொடுக்குறாரு நம்ம யாரு செங்கோட்டையன், பேட்டி கொடுத்து நிக்கிறாரு பேச அனைவருக்கும் கம்முன்னு இருக்கப்பா பேசறல கம்முன்னு இருக்கப்பா அனைவருக்கும் நடிச்ச மாதிரி நீ முதல்ல நிறுத்து நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அமைதியா நின்ட்டாரு. கச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் கம்முன்னு இருக்கடா பேசிட்டுடா, விசில் அடிச்சா எப்படா பண்றது, ஏப்பா மைக்ல அனௌன்ஸ் பண்ணுங்கப்பா விசில நிறுத்த சொல்லி. இப்படித்தான பனையூர் வாசிகள் இருக்கக்கூடிய மக்கள் அங்க குடிசை வாசிகள் போராடி இருப்பாங்க. குடிசைவாசிகளா போராடினாங்க. ராம் கண்ணாடி எல்லாம் கண்ணாடி போட்டுட்டு அப்படியே பேட்டி கொடுத்தலாம். அதன்றி இல்ல செங்கோட்டையன் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, அந்த மீட்டிங்லயே சொன்னாரு, வயசானவங்க முன்னாடி விசில் ஊதக்கூடாது. பொறுப்புங்க அந்த மூத்த பத்திரிகையாளர் மூத்த அரசியல் சொல்றோம் இல்லையா, அந்த பொறுப்பு தான். யாரையும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. இதுதான் பேசிக் ரூல். மனிதனுக்கான வாழ்வியலுக்கான அடிப்படையே அதுதான். என்ன தெரியுமா, செங்கோட்டையன் வாய் திறந்து பேசுறதே அரிது. அவரு பேசும்போது நீங்க விசில் விட்டீங்கன்னு வைங்களேன், கண்டென்ட்டே கிடைக்காம போகும். நானே அதாகப்பட்டது நான் எதற்காக சொல்லுங்க என்றால் சில வார்த்தைகள்லாம் போட்டு இடையில தான் கண்டென்ட் கொடுக்குறேன். அம்மாவீர் அரசு திமுக கூட்டணியில பல கட்சிகள் இருக்கு. அதுல முக்கியமா ஒரு கட்சி மனிதநேய மக்கள் கட்சி. இருக்கிற கட்சிக்கு 6 சீட்டுக்கு மேல கிடைக்குமா, வைகோக்கு 2 சீட்டுக்கு மேல கிடைக்குமா, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு இருக்கும்போது 5 சீட்டு வேணுமா, 2 இல்லையா, ஆமா 5 சீட்டு வேணுமா, மொத்தமா சிறுபான்மையினருக்கு 14 இடங்கள் கொடுக்கணுமா மக்கள் தொகை அடிப்படையில் அப்படின்னு ஒரு டேட்டாவை எடுத்து பேராசிரியர் ஜவாஹிருல்லா கொடுத்திருக்காரு.
அது ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் கொடுத்தா போறோம், இல்ல திமுக நீங்க ஒரு 14 பேருக்கு சீட்டை கொடுத்து விடுங்க அப்படின்னு. முஸ்லிம்னாலே அவர் மட்டும் தான் நினைக்கிறாரு. எவ்வளவு அமைப்புகள் இருக்கு, எவ்வளவு கட்சிகள் இருக்கு, எவ்வளவு இருக்கு. அதனால எங்களுக்கு 5 கொடுத்துருங்க, நாங்க எங்க பஞ்சாயத்து முடிஞ்சு. அப்புறம் விசிகா நீங்க உங்களுக்கு தொகுதி கொடுத்தாங்கன்னா நீங்க அதுல சிறுபான்மை கொடுத்துருங்க, மதிமுக கொடுத்துருங்க, கம்யூனிஸ்ட் கொடுத்துருங்க அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் வேற. 14 பேருக்கு சிறுபான்மைகளுக்கு கொடுக்கணும் மக்கள் தொகை அடிப்படையில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் உங்களுக்கு எத்தனை தொகுதி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகல. ஃபைனல நீங்க எந்த பக்கம் போறீங்க சொல்லிட்டு, அதாவது பாஜகவினுடைய அந்த அடக்குமுறை, ஒடுக்குமுறை, நிதி சுமை இதெல்லாம் எப்படி எவ்வளவு சாமர்த்தியமாக லாபகமாக சமாளிக்கிறார்கள். இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் இடஒதுக்கீடு, சீட் ஷேரிங் அப்படிங்கறது பெரிய விஷயமாக அதெல்லாம் மேக்கப் பண்ணிடுவாருங்க. அப்ப என்ன நடக்கும்? 10 ரூம்ல ஆலம்படா ரவி சரி என்று சொல்லிட்டு நீங்க வர போறீங்க. இதுதான் நடக்கும். இதுக்கு எதுக்கு நீங்க பொது வெளியில இப்படி பேசிட்டு இப்ப இருக்கிற ரெண்டாவது கேஸ் வேற ஒண்ணு போயிட்டு இருக்கு. சோ அந்த தனி சின்னத்துல, பழைய சின்னத்துல நாங்க என்ன சின்னத்துல போட்டியிட போறோம், இல்ல நாங்க பொது சின்னத்துல போட்டியிட போறோமா, இல்ல உதயசூரியன்ல எல்லாருக்கும் தெரிந்த சின்னமான அந்த யூனிவர்சல் சின்னமான உதயசூரியன் நின்றலாமா, ஜெயிச்சிடலாமா, பெசவ திமுக ஆயிரலாமா, அங்கீகாரம் போயிரும் பரவாயில்லையா அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லும். ஆமா ஆமா, அது வேற ஒரு பஞ்சாயத்து இருக்கு. சோ அதனால எப்படியும் உதயசூரியன் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, தனி சின்னத்துல தான் நிற்பாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. முதல்ல 5 சீட்டு கிடைக்குதா, எத்தனை சீட்டு கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது நன்றி, வணக்கம்.